அண்ணெல்லாம் டெட் பாடியாக நடிச்சார் பாருங்க. அவரெல்லாம் பாவம். அவர் அப்படியே டெட் பாடி உட்காந்துருக்காரு. அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட சொல்கிறாரு, தம்பி யூரின் போயிட்டு வந்து உட்காந்துக்கிட்டாங்க. அவன் போய் என்ன சொன்னான், சார் அந்த ஆர்டிஸ்ட் யூரின் போகணுன்னு தானே சொன்னான். சார் டெட் பாடி யூரின் போகுதுன்னு கேட்கணும், போக சொல்லலாமான்னு. நான் பக்கத்தில் இருந்தேன். பயம் இல்லை, அவர் பேரை கேட்டு அவர் ஆர்டிஸ்ட் போகிறாங்க, டெட் பாடி யூரின் வந்து இப்படியாடா பேசுவாங்க. அவரும் அண்ணே டெட் பாடினே நீங்கள் போங்கண்ணே. இவர் நாடியை கழட்டாமல் கண்ணாடியை கழட்டாமல் 11 மணிங்க இந்த பக்கம் வட்டைக்கிட்டெல்லாம் பூசிட்டு வேட்டியை தூக்கிட்டு அந்த பக்கம் போகிறார். அங்கிட்டு ஒருத்தர் 2 பேர் எந்திரிச்சு ஓடுறாங்க. யாரோ ஒருத்தர் நாடி கட்டு கூப்பிட்டு வர்றாங்க. நாங்கள் அண்ணே அங்கெல்லாம் போகாதீங்கண்ணே, யாராவது கூப்பிட்டு போங்கண்ணே அப்படின்னு. ஆனால் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி, அதாவது ரொம்ப உட்காந்தே இருக்கணும். டைலாக்லாம் கேட்டார். ஒரு டைலாக் தரையிலையா, ஒரு டைலாக்ல பிளாஸ்கெட்லேயே அதை போட்டுக்கீங்க அப்படின்னா தரல.